யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாது. ஸோ ஒரிஜினல் வீடியோஸ் போட்டு ஒரிஜினல் வாட்சஸை கொண்டுட்டு வரணும். ஸோ அது எப்படி என்பது தான் இந்த வீடியோக்குள்ளார பார்க்க போகிறோம். ஒரிஜினலை மட்டும்தான் நம்ம மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஸோ தேவையில்லாத வாட்சஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த தேவையில்லாத வாட்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடாதீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய மானிட்டைசேஷன் வாட்சவர்ஸ் இது நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள். ஸோ நம்மளுடைய மானிட்டைசேஷன் வாட்சவர்ஸ் எதெல்லாம் கணக்கெடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்மளுடைய மானிட்டைசேஷன் வாட்சவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டில் இருந்து தான் எடுப்பாங்க. இப்போ உங்களுடைய சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடியோவை நீங்களே திரும்ப 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 பார்த்தா கணக்கெடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உடனே கேட்காதீங்க, சிஸ்டர் நான் பார்த்துட்டுனே என்ன பண்ணுறதுன்னு. 1 or 2 டைம் பார்த்தா ஓகே. நீங்களே திரும்ப 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 பார்த்தா ஃபேக் வாட்ச் ஹவர்ஸ்ன்னு கணக்கெடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்வேறு சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி உங்கள் வீடியோவை அதுக்குள்ளார ஷேர் பண்ணி அப்பையும் நீங்களே தான் பார்ப்பீங்க, சரிங்களா? யூடியூப்க்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா யூடியூப்பில் ஒரு சில கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகணும் வியூஸு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், அது எங்கே போயிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியெல்லாம் போனால் மட்டுமே உங்களுடைய வியூஸ் வேர்ல்டு ஃபுல்லாக போகுதுன்னு அர்த்தம். அதை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய சேனலை அப்பா செல்லு, அம்மா செல்லு, அண்ணா செல்லு, பக்கத்து வீட்டு செல்லு எல்லாத்துலேயும் ஒரு 20-30 செல்லில் கொடுத்துட்டு டே அண்ட் நைட்டாக நீங்கள் திரும்ப 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 பார்த்தீங்கன்னா அந்த வாட்சஸை கணக்கெடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வீடியோவை நீங்கள் சடனாக டெலீட் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த வீடியோவுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் டெலீட் பண்ண உடனே அந்த 500 வாட்ச் ஹவர்ஸும் கூடவே சேர்ந்து போயிடும். இந்த வாட்ச் ஹவர்ஸும் மானிட்டைசேஷனுக்கு கணக்கெடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சேனலில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, மற்றவங்களுடைய கண்டென்ட்டை போட்டு வாட்ச் ஹவர்ஸ் எடுத்திருப்பீங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா சாங் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் வர சாங்கை எடுத்து உடனே உங்கள் சேனலில் போட்டிருப்பீங்க. அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஐப்பில் ரொம்ப அதிவேகமாக வியூஸ் கொடுக்கும், நல்லா வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். இந்த வாட்ச் ஹவர்ஸ் மானிட்டைசேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுடைய கிளிப்பை சின்னதாக யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய சேனலில். ஸோ அது ரீயூஸ்டுன்னு வரும். அந்த மானிட்டைசேஷன் அந்த வாட்ச் ஹவர்ஸும் மானிட்டைசேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு வீடியோவை நீங்கள் பப்ளிக்கில் போட்டுட்டீங்க, 2 நாள் கழித்து அதை நீங்கள் அன்லிஸ்டடில் போடுறீங்க, இல்லை ப்ரைவேட்டில் போடுறீங்க. அந்த சமயத்துலேயும் அதில் உள்ள வாட்ச் ஹவர்ஸு பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸுக்கு போகாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவை ப்ரைவேட்டில் வச்சுருந்து 1 மாதம் வச்சுருக்கீங்க, டக்குன்னு நீங்கள் பப்ளிக்கில் சேஞ்ச் பண்ணால் அந்த 1 மாதத்துக்கு ஒரு வியூஸ் கூட போகாது. நம்ம 1 மாதமாக யூடியூப்குள்ளேயே வச்சுருந்துமே ஏதாவது வாட்ச் ஹவர்ஸ் வருமா அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம். அதுக்கு வாட்ச் ஹவர்ஸே வராதுங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் வாட்ச் ஹவர்ஸ் வராது. மல்டி நெட்வொர்க் நீங்களே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், நெக்ஸ்ட்டு ஒரு கேங் ஆஃப் செட்டாப் சோஷியல் மீடியாவில் கொடுத்து நீங்கள் வாட்ச் ஹவர்ஸை கொண்டுட்டு வந்தீங்கன்னா அதையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில காரணத்தாலையும் ரிஜெக்ட் பண்ணலாம். உங்கள் சேனலில் ஒரு கண்டென்ட், டூப்ளிகேட் கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட், இது போல் பல்வேறு காரணத்தால் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. டிசப்டிவ் ப்ராக்டிஸ்னால் பொய்யான வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இதுவரைக்கும் என்னென்ன வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்க. இதுக்கப்புறம் எந்தெந்த வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டும் பப்ளிக்கில் தான் இருக்கணும். பப்ளிக்கில் வச்சுட்டு ப்ரைவேட்டில் சேஞ்ச் பண்ணாலும் இருக்கிற அந்த வாட்ச் ஹவர்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
இதுதாங்க உங்களுடைய ஒரிஜினல் வாட்ச் ஹவுஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் இன்னொரு கொஸ்டின் டவுட்டாக வந்து நிற்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சிஸ்டர், நீ இப்போ இப்படி சொல்லிட்டீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 2 வருஷம் இல்லைன்னா அப்போ 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் ஃபோனை இப்படி வச்சு 1 மினிட், இப்போ எல்லாருமே ஃபோனை இப்படி வச்சு தான் கேஷுவலாக வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுப்போம். 1 மந்த் சாரிங்க 1 இயர் அபோவ் இருக்கும், போன வருஷம் தான் ஒரு அப்டேட் வந்தது. ஃபோனை நீங்கள் இப்படி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஆசையாக வீடியோ போடுவீங்க. சரிங்களா? அந்த ஆசையாக வீடியோ போடும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 நிமிஷம்குள்ளார இந்த சைஸில் நீங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஷார்ட்ஸ் தான், வீடியோவாக கன்வெர்ட் ஆகாது. நீங்கள் இப்போ இப்படி இந்த ஃபார்மெட்டில் வீடியோ போட்டுட்டு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்டேட் வந்து பல மாதங்கள் ஆகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த சைஸில் 50 செகண்ட்ஸ் இல்லைனா 1 மினிட் கூட எடுத்து போட்டால் அது லாங் வீடியோ. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட்ஸில் எடுத்து போட்டுட்டு இந்த ஃபார்மெட்டில் எடுத்து போட்டுட்டு வாட்ச் ஹவர்ஸ் வரலைன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் வராது. ஸோ நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நிறைய அப்டேட் வரப்போகுது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஒரிஜினல் வாட்ச் ஹவுஸில் எங்கே போயிட்டு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் டீப்பாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஒய்டி ஸ்டுடியோவில் நிறைய வாட்ச் ஹவுஸ் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டு 28 டேஸ் வாட்ச் ஹவர்ஸ், 7 டே வாட்ச் ஹவர்ஸ், அது மட்டும் இல்லை லாஸ்ட்டு 1 இயர் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்மளுடைய ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ் எங்கே போயிட்டு பார்க்கணுன்னா ஹேர்னிங் பேஜில் லாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது போன்ற விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ யூடியூப் பேசிக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேறு லெவலில் ரீச் ஆகலாம். ஸோ ஏன்னா இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த வாட்ச் ஹவுஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்துட்டு உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம். ஒரு ஜஸ்ட் 199 நீங்கள் 199 ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய செட்டிங் புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது கூட நிறைய ப்ராப்ளம் வரும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேக்கு டே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது A to Z வீடியோ இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் இருக்குது யூடியூப்பில், அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த மாதிரி வீடியோ போடணும், எந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்லேயே சொன்னேன், 2வது டிப்ஸாக சொன்னேன், நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் எங்கெல்லாம் போகணும் யூடியூப்பே ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கு. அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கிட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய வீடியோவை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு யூடியூப்பே டிசைட் பண்ணி வச்சுருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸை பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே இருந்து 3ஆவதாக இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ்டு மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இந்த அட்வான்ஸ் மோடை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபின்னு இருக்குது, இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை டச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் என்னுடைய வியூஸ் வந்து எங்கெல்லாம் போயிருக்குன்னு பாருங்கள். இந்தியா, ஸ்ரீலங்கா,
யுனைடெட் ஸ்டேட்ஸு, மலேசியா, சவுதி அரேபியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வியூஸ் கவுண்ட்டு போகணும், அங்கேருந்து உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணும். இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது போல தான் உங்களுடைய பல்வேறு கண்ட்ரீஸ்க்கு போகணும். அது மட்டும் இல்லை, எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் எந்தெந்த சிட்டியில் போயிருக்குன்னு கூட பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற இந்த சிட்டியை டச் பண்ணுங்க. பாருங்க, எனக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், பெங்களூர், கொலம்போ, ஓசூர், திருச்சிராப்பள்ளி, ஹைதராபாத், பாண்டிச்சேரி, கொச்சி, ஈரோடு, ஸோ இது போன்ற பல சிட்டிஸ்க்கு என்னுடைய வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது போல் உங்களுடைய வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி அங்கேருந்து நமக்கு வரணும். யூடியூப் சைடே கொடுப்பாங்க. அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு யூடியூப் பற்றி இன்னும் தெளிவாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ என்னுடைய டேஷ்போர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஜாயின் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் நான் 3 டைப்பில் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் கீழேயே கொடுத்துருப்பேன் என்ன உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுப்பேன். செகண்ட் ஒனுக்கு உங்களுடைய வீடியோவை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் தேர்ட் ஒனில் ஜாயின் பண்ணிக்கோங்க, 199. நீங்கள் பேசிக்கை கற்றுக்கிட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் ரன் பண்ணுங்கள், சரிங்களா?